ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் மக்ரோனி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மக்ரோனியை வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து 2 சொம்பு தண்ணி வச்சுருக்கிறேன். அது நல்லா கொதிக்கிட்டோம். இதில் ஒரு ஸ்பூனு உப்பு போடுறேன், 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம மக்ரோனியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம மக்ரோனியை இதில் சேர்த்துக்கலாம். நான் 4 கிலோ வந்து மக்ரோனி சேர்த்துருக்குறேன். அப்படியே இதை கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், மக்ரோனி நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம போடுறப்ப எப்படி இருந்தது, இப்போ நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம வானல் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு கட்டி பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ காய்களை சேர்த்துக்கலாம். அதில் கேரட், ஒரு கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சின்னதாக ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேக வச்சது 1 கப்பு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்குங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி இருந்ததுனாலும் சேர்த்துக்குங்க. அதை வந்து வேக வைக்கலாம் தேவையில்ல, அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் மக்ரோனிக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். நான் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெலாம் இருந்துருச்சு. நம்ம வந்து இப்போ மக்ரோனியை இதில் சேர்த்துக்கலாம். மக்ரோனியை இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதில் கிளறி விட்டுடலாம். நம்ம கடைசியாக 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் இதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நம்மளுடைய வெஜிடபிள் மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் நம்மளுடைய வெஜிடபிள் மக்ரோனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.